பல்பதியம். இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய், நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பூமி பிராட்டியினுடைய அவதாரமாக அமைந்திருக்கக்கூடிய கோதை நாச்சியார் பூமியில் இருக்கக்கூடிய அனைவருடைய உஜ்ஜீவனத்திற்காகவே சங்கத்தமிழ் மாலை என்று கொண்டாடப்படக்கூடிய திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். 30 பாசுரங்கள் கொண்டிருப்பினும் எண்ணிலடங்காத அர்த்தங்களை தன்னிடத்திலே கொண்டு அனைத்து திவ்ய பிரபந்தங்களை காட்டிலும் பெருமை பெற்றதாய் சீர்மை கொண்டதாய் இந்த திவ்ய பிரபந்தம் விளங்குகிறது. ஆழ்வார்களுக்குள்ளே ஒரே பெண் பிள்ளையாக அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடிய ஆண்டாள் இயற்கையிலேயே எம்பெருமானிடத்திலே காதல் வயப்பட்டு அன்பு பாரதந்திரியத்தை உணர்ந்து அந்த பாவம் பக்தியோடு அருள் செய்திருக்கக்கூடியது திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தம். பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று இதற்கு பெருமையை ஆச்சாரியர்கள் அருளுகிறார்கள். வேதம் அனைத்துக்கும் வித்து என்று வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள்ல என்னென்ன அர்த்தங்கள் உண்டோ அந்த அர்த்தங்களுடைய சாரத்தை ரொம்ப எளிமையாக அனைவரும் தெரிந்து கொண்டு கடைபிடிப்பதற்கு எளிய விதத்திலே உபதேசிக்கிறது. வேதங்களை எல்லாம் படித்து அறிந்து அதை அனுஷ்டிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும்னா மிகவும் சிரமம். எல்லாராலையும் முடியாத காரியம். நிறைய தகுதிகள் வேண்டும். ஆனால் திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தத்தை பண்டித பாமரர்கள் விவாகமர ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், சிறியவர் பெரியவருங்கிற வித்தியாசம் இல்லாமல், பணக்காரர் ஏழை என்கிற பாகுபாடு இல்லாமல் யாராக இருப்பினும் இந்த திவ்ய பிரபந்தத்தை கற்கலாம். இதில் அமைந்திருக்கக்கூடிய பாசுரத்தினுடைய அர்த்தங்களை அறிந்து உஜ்ஜீவனத்தை பெறலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த திவ்ய பிரபந்தத்திற்குள்ளே எத்தனையோ அர்த்தங்கள், 30 பாசுரங்கள் 30 நாட்களுக்குன்னு ஆண்டாள் அமைத்திருக்கிறாள். அதுல இன்றைய நாள் பாசுரம் ரொம்ப முக்கியமானதொரு பாசுரம். எம்பெருமானார் உகந்தருளின பாசுரம் என்று இந்த பாசுரத்தை கொண்டாடுகிறார்கள். நம்முடைய சம்பிரதாயமே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று அழைக்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ என்கிற அந்த சொல்லிலே முதல் சொல்லாக ஸ்ரீ என்கிற அந்த வார்த்தை, அந்த சொல் தான் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ என்பது மகாலட்சுமி பெரிய பிராட்டியினுடைய திருநாமம். ஸ்ரீரி தேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் வயம் என்று ஆள வந்தார் சதுஷ்லோகி என்கிற ஸ்தோத்திர நூலிலே அருள் செய்கிறார். ஸ்ரீ என்று ஒற்றை எழுத்து திருநாமம் கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரே, உம்முடைய பெருமைகளை எப்படி நாம் அறிந்து தெரிவிக்க முடியும்? ஸ்ரீங்கிற ஒரு எழுத்து அதுவே ஒரு நாமமாக அமைந்திருக்கிறது. அந்த ஒரு எழுத்து நாமத்திற்கு எண்ணிலடங்காத பெருமைகள் உண்டு. அப்படின்னு பார்த்தால் அப்ப பிராட்டியினுடைய மற்ற நாமங்களை எப்படி சொல்லுவது? இந்த ஒற்றை எழுத்து நாமத்தையே நம்மால முழுவதுமாக அறிந்து அதை எடுத்து விளக்க முடியுமான்னு பார்த்தால் முடியாது என்றே தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயார், அந்த தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் நம்முடைய சம்பிரதாயமே விளங்குகிறது. இது வெறும் வைஷ்ணவ சம்பிரதாயம் அன்று, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். என்னன்னா, மகாலட்சுமியை விட்டு பிரியாமல் பெருமான் சேர்ந்திருக்கிறார். எப்போதும் பெருமானும் பிராட்டியும் சேர்ந்தே அமைந்திருக்கிறார்கள். அந்த திவ்ய தம்பதிகள் தான் நமக்கு புருஷார்த்தம், பயன் அடையத்தக்கவர்கள். பெரிய பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெரிய பெருமாள் என்று உபேயமாக நாம் அடையக்கூடிய பலன், நாம தொண்டு புரிய வேண்டும், கைங்கரியம் பண்ண வேண்டும்னா யாருடைய திருவடிகளுக்கு பண்ணணும்னா இருவருமான சேர்த்தியிலே அடிமை செய்ய வேண்டும் என்று பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து தான் நம்முடைய தொண்டு கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ நம்முடைய பயன்களை எல்லாம் பெறுபவர் மிதுனம், இரட்டை தம்பதிகள், திவ்ய தம்பதிகள். சரி, எம்பெருமான பற்றுவதுன்னு சொன்னால் அப்பொழுதும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பெருமான பற்ற வேண்டும். உயர்ந்த அந்த பலன் எம்பெருமானுடைய திருவடிகள் அடைய வேண்டும்னு சொன்னால் பெருமானுடைய திருவடிகளையே தான் பற்றணும்.
சரி, திருவடிகளை உபாயமாக அதுதான் நம்மை அடைவிக்கக்கூடிய வழி ஆறு என்று பற்றும் பொழுது நாம் முன்னிட வேண்டியது பிராட்டியை சிபாரிசாக புருஷகாரமாக மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டே எம்பெருமான பற்ற வேண்டும். இதுதான் சாஸ்திரார்த்தம். இதுதான் அனைத்து வேதாந்தங்கள், அருளி செயல்கள், புராண இதிகாசங்கள்னு அனைத்தும் நமக்கு காட்டக்கூடிய உயர்ந்த சாரார்த்தம். அந்த சாரமான அர்த்தத்தை தான் இன்றைய நாள் பாசுரத்திலே சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நமக்காக அருளி செய்கிறார். இதுல என்ன ஆச்சரியம்னா, இவளே ஒரு பிராட்டி தான். சூடிக் கொடுத்த சுடற்கொடின்னு பார்க்கிறோமே, பூமி பிராட்டி தானே ஆண்டாளாக அவதரித்திருக்கிறாள். அப்ப இவளே ஒரு பிராட்டி. இந்த பிராட்டியும் எம்பெருமானை பற்றும் பொழுது மற்றொரு பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பற்றுகிறாள். இப்படி தேவையா? சாதாரணமா நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம எம்பெருமான பற்றும் பொழுது பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்ற வேண்டும். ஆனால் பிராட்டி என்பவள் எம்பெருமானுக்கே அற்று தேர்ந்திருக்கக்கூடிய திவ்ய மகிஷி, திவ்யமான பத்தினி. அப்ப அவள் வேற யாரையும் முன்னிட வேண்டாம். இன்னொரு சிபாரிசு புருஷகாரம் தேவையில்லாமல் தாமே பெருமானை பற்றி இந்த குழந்தைகள், சேத்தனர்கள் சரணாகதி செய்ய வந்திருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் சிபாரிசாக தாமே முன்னிடுகிறாள். தாமே எம்பெருமானிடத்துல பேசுகிறாள். நம்மை குறித்து சிபாரிசு செய்கிறாள். இதுதானே கேள்விப்படுகிறோம். அப்ப பிராட்டியா இருக்கக்கூடிய பூமி பிராட்டியும் நேரடியா கண்ணன் எம்பெருமான பற்ற வேண்டியதுதானே. திருப்பாவையில கண்ணன் எம்பெருமானை பற்ற வேண்டும். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தொடங்கினார் முதல் பாசுரத்திலே. அப்ப நாராயணன் அவன் தான் கண்ணனாக அவதரித்திருக்கிறான். மதுரையிலே பிறந்து இப்போ ஆய்ப்பாடியிலே நந்தகோபன் குமரன் யசோதை இளம் சிங்கமாக வளர்கிறார். அந்த கண்ணனை பற்ற வேண்டும் என்றுதானே தொடங்கினார்கள். அப்ப அந்த கண்ணனை பற்ற வேண்டும்னா நேரடியா பற்றலாமே. இவளே ஒரு பிராட்டி தான். பூமி பிராட்டியா இருக்கக்கூடியவள் தாமே நேரே பற்றலாமே. ஏன் இந்த பாசுரத்தில மற்றொரு பிராட்டியை முன்னிடுகிறாள்? இந்த 18வது பாசுரத்துல நப்பின்னை என்கிற பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணன் பெருமானை பற்றுகிறாள். தேவையா? இப்படி நாம கேள்விப்பட்டதில்லையே என்றால் வாஸ்தவம். பிராட்டி மற்ற யாரையும் முன்னிட்டு எம்பெருமான பற்ற வேண்டாம், அதுவும் ஒரு பக்கம் உண்மைதான். அதே சமயத்திலே பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்திருக்கிற சமயத்திலே நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனை பற்றி இருக்கிறாள். இதுவும் உண்மைதான். ஒன்றோடு ஒன்று ஒன்னும் புறம்பே இல்லை, எதிராகவும் இல்லை, விரோதமாகவும் இல்லை. நாம தான் சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிராட்டிமார்களுக்குள்ளே பிரதானையாய் முக்கியத்துவம் கொண்டிருக்கக்கூடிய பிராட்டிமார்கள்னு உண்டு. ஒவ்வொரு நிலையிலே ஒவ்வொருத்தர் முக்கியமாக அமைந்திருப்பார்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீ பூமி நீளைகள் என்று 3 நாய்ச்சிமார்கள் பிரதானமான நாய்ச்சிமார்கள். திருமகள், மண்மகள், ஆய்மகள். கூந்தல் மலர்மங்கைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை. கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை என்ன ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்ப ஸ்ரீவைகுண்டத்துல பெருமான் 3 தேவிமார்களோடு சேர்ந்தே எழுந்தருளி இருக்கிறார் என்று காணப்படுகிறது. அதே போல பல க்ஷேத்திரங்கள்லையும் பெருமான் பிராட்டியோடு சேர்ந்து எழுந்தருளி இருக்கிறார். அவதாரங்கள்னு பார்த்தா அப்பொழுதும் சில பிராட்டிமார்களுக்கு முக்கியத்துவம் உண்டு. வராக பெருமான் அந்த எம்பெருமான பற்ற வேண்டும், நான் கண்ட நல்லது என்ற ஞானப்பிரானான ஆதிப்பிரானா இருக்கக்கூடிய வராக பெருமாளைத்தான் நமக்கு நல்லது, இனிய விஷயம், பற்ற தகுந்த விஷயம்னு ஆழ்வார் காட்டினாரா? அப்படிப்பட்ட வராக பெருமாளை பற்ற வேண்டும்னு சொன்னால் பூமி பிராட்டிய முன்னிட வேண்டும். ஏன்னா பூமியை இழந்து எடுப்பதற்காகத்தான் வராகன் அவதரித்தார். கோலவராக முன்னாய் நிலம் கோட்டிடை கொண்டையந்தாய் என்ன அந்த எம்பெருமான் ஏனமாகி இருநிலம் இடந்த எம்பெருமான், இந்த பூமியையே வையத்தையே காத்து அழித்த எம்பெருமான். அப்போ வையம் பூமி மாதாவை முன்னிட்டு கொண்டு இவளுடைய திருவடிகளை பற்றி புருஷகாரமாக இவளுடைய சிபாரிசோடு தான் வராக பெருமான பற்ற வேண்டும். அதே போல சக்கரவர்த்தி திருமகன் ராமனை பற்ற வேண்டும்னா சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டே பற்ற வேண்டும். ஜானகி, மைதிலி, மகாலட்சுமி தாயார் ஸ்ரீதேவியாக அவதரித்திருக்கிறார். அந்த சீதா தேவியை முன்னிட்டு கொண்டு தான் இளைய பெருமாள் பற்றி இருக்கிறார். மற்ற யாருமே சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் ராமனை பற்றி இருக்கிறார்கள். ஆக ராமாவதாரத்துல ராமனை பற்ற வேண்டும்னா சீதையை முன்னிட வேண்டும். அதே போல கண்ணன் பெருமான பற்ற வேண்டும்னு சொன்னால் கண்ணன் யாருக்காக அவதரித்திருக்கிறான்? சூட்டுணன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயையினால் ஈட்டிய வண்ண தொடுபுண்ண போந்து இமிலேத்து வன்கூன் கோட்டிடை ஆடின கூத்து அடல் ஆயர்த்தம் கொம்பினுக்கே என்ன ஆயர்த்தம் கொம்பு என்று வஞ்சி கொம்பு போல இடை கொண்டு அந்த ஒரு கொடி போல மூங்கில் கொம்பு போல அழகான தோள், அந்த தோழழகு கொண்டிருக்கக்கூடிய வேய் போலம் எழில் தோழி தன் பொருட்டா என்று ஆழ்வார்கள் அருளி செய்கிறா போலே
நப்பிண்ணை பிராட்டிக்காகவே கண்ணன பெருமான் அவதரித்தானா? நப்பிண்ணை பிராட்டி என்பவள் யாருன்னா கண்ணன பெருமானுடைய, அதாவது யசோதை, யசோதைக்கு சகோதரர், தாயாருடைய சகோதரர் கும்பர்னு பெயர். அப்ப மாமா, கண்ணனுக்கு மாமன் கும்பன் ஒருத்தர். அவருடைய பெண்ணாகத்தான் நப்பிண்ணை பிராட்டி அவதரித்திருக்கிறார். நீளா நாச்சியார் ஹரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியவுன்னு புருஷகாரம், அதாவது புருஷ சூக்தம் தெரிவிக்கிறது. குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் என்று ஆழ்வாரும் பாசுரத்துல சொல்லுகிறார். அப்படி பார்த்தா 3 திவ்யமான மகிழ்ச்சிகள், ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீளாதேவி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறார்கள். அதுல அந்த நீளாதேவி என்கிற பிராட்டி தான் கண்ணனம்பெருமானுக்கு பத்தினியாக கோகுலத்திலே ஆயர்பாடியிலே நப்பிண்ணையாக பிறந்தாள். இந்த நப்பிண்ணை பிராட்டியை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு விருப்பத்தோடு தான் கண்ணனம்பெருமானை அவதரித்தானோ. இதைத்தான் நம்மாழ்வார் தெரிவிக்கும் பொழுது, ஒன்று வெண்ணையில விருப்பம், ஓஹோன்னு வெண்ணைய புஜிக்க வேண்டும், ஆயர்பாடியில புகுந்து அங்க ஒவ்வொரு கிரகமா போய் எல்லா வெண்ணையும் திருடி உண்ண வேண்டும்னு ஆசைப்பட்டார். அதே போல நப்பிண்ணை, ஒன்று வெண்ணெய், மற்றொன்று நப்பிண்ணை. நப்பிண்ணைங்கிற அந்த பிராட்டியை அணைந்து ஆனந்தத்தை அடைய வேண்டும், பிராட்டியோடு சேர்ந்து கழிக்க வேண்டும், இன்புற வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் கண்ணனாக அவதரித்தாராம். ஆகவே கண்ணனம்பெருமான முன்னிட வேண்டும், அவரிடத்துல சரணாகதி பண்ண வேண்டும், கைங்கரியத்தை பிரார்த்திக்க வேண்டும்னா முன்பாக நப்பிண்ணை பிராட்டிய பற்ற வேண்டும். ஆகவே கண்ணனம்பெருமான விஷயமாக திருப்பில பூமி கண்ணனை அடைய வேண்டும் என்பதாகவே புருஷகாரமாக நன்மையை முன்னிடுகிறாள். ஒவ்வொரு தேவி அந்த ஒரு விசேஷமான ஒரு இதை நாற்காகவே பிராட்டி உண்டானெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட பிராட்டியை எம்பெருமான சொல்கிறாள். ஆசுரத்தில் எம்பெருமானார் மிகவும் ஆசுரா ஏன் இதுல எம்பெருமான மிகவும் பவித்திரம் அதையும் மேற்பார். மாதவி பேர்பாட தென்மறை கையிலார் விளையொழிப்ப வந்து திறவாய் என்ன நந்தகோபனுடைய கோவில் காப்போனே அவர்கள் திறவிட சோரே என்று அந்த பாசுரத்தில் கூடிய பெருமான் அவருடைய உயர்ந்த கூடிய பலதேவன் என்று 4 பேரை வரியாக எழுப்பினர். ஆனா கண்ணன பெருமான் எழுந்ததாக தெரியல. பலராமனை முன்னிட்டு அந்த கண்ணன எழுந்தவர்கள் செய்யும் 2வது வருஷத்திலையும் நாம சொல்லி இருக்கிறோம். கூட விஷயத்தை செய்து விட்டோம். அண்ணன் நேரடியா அதுங்கிறது தோஷம். முன்னிட வேண்டும் அதற்கு அவர் பெண்ணுக்கு சொந்தமாக இருந்தார். யார் இந்த எழுதுகிறாரோ என்று கண்ணன் பெருமா ஒன்று பிராணனையே அதனுடைய சரி இது அடக்கி அடைவது ஒன்று பராத்தோடு முடிவு செய்து அந்த எழுது கண்ணன் ஆச்சரியமா திருமணம் புரிந்தார்.
என்பது நம்முடைய ஆச்சாரம் விளக்கக்கூடிய இது. புராணங்கள்லயோ மத்தியங்கள்லயோ தெளிவா இல்லை. நலம் அருள உண்மையே பேசக்கூடிய எம்பெருமான் காட்டத்தை அமைத்து ஆழ்வார்கள். அவரை நாம் ரத்தனமா முக்கியமா கொள்ள வேண்டும். அவர்கள் நூற்றுக்கு அவை கண்ணை பற்ற வேண்டும்னு சொன்னார். அனுபவித்த நப்பின் கண்ணன பெருமான பற்ற வேண்டும்னு சொன்னால் நப்பின்னை பிராட்டிய முன்னிட்டு கொண்டே கண்ணனை பற்ற வேண்டும். இதுதான் சாஸ்திரார்த்தம் என்பதை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக பூமி பிராட்டி ஆண்டாளாக அவதரித்த இந்த சமயத்திலே நாமும் அந்த சாஸ்திர மரியாதையை மீறக்கூடாது. செய்யாதன செய்யோம் என்று முதற்கண் சொல்லி இருக்குமா போலே நம்முடைய பூர்வர்கள் எப்படி கண்ணன பெருமான பற்றி இருக்கிறார்களோ அந்த முறை தப்பாமல் பற்ற வேண்டும் என்பதற்காக தாமும் பிராட்டியா இருக்க செய்தேயும் நப்பின்ன பிராட்டிய முன்னிட்டு கொண்டே மேற்கொண்டு கண்ணனிடத்துல செல்லுகிறார்கள். அதுல இந்த ஒரு பாசுரம் 18வது பாசுரம் முழுக்க முழுக்க பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய பாசுரம். 4000 திவ்ய பிரபந்தங்களையும் சேர பார்த்தால் அதுல பெருமானுடைய பெருமையை எல்லா பாசுரங்களும் பேசும். ஆனால் பிராட்டி மகாலட்சுமிக்கோ இல்ல மத்த பிராட்டிமார்களுக்கோ ஒரு பாசுரம் உண்டான்னு கேட்டால் ரொம்ப ஸ்வல்பமாகத்தான் கிடைக்கும். 1 or 2 பாசுரங்கள் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாசுரங்களுக்குள்ளே திருப்பாவையிலே இந்த பாசுரம் முழுக்கவே 18வது பாசுரம் முழுக்க அது பிராட்டிய பத்தி பேசுகிறது. அதாவது நப்பின்னை பிராட்டியினுடைய பெருமைகளை எல்லாம் அழகாக எடுத்து கூறி அப்படிப்பட்ட அந்த நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டே கண்ணன பெருமானிடத்துல செல்ல வேண்டும் என்கிற உயர்ந்த அந்த சாஸ்திர மரியாதையை நமக்கு காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள். நப்பின்னை பிராட்டியினுடைய பெருமை என்ன? அதத்தான் பாசுரங்கள்ல முதல்ல வரியில சொல்லப்படுகிறது. உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே. நந்தகோபாலன் நந்தகோபனுடைய மருமகள். அதுதான் இவளுக்கு இருக்கக்கூடிய பெருமையா. நப்பின்னாயின்னு பெயரை பின்னாடி சொல்லுகிறார்கள். முதல்ல எழுப்பும் பொழுது நந்தகோபன் மருமகளேன்னு அழைக்கிறார்களேன்னா அதுதான் இந்த பிராட்டிக்கு மிகவும் பிடித்தமா. தான் பிறந்த இடத்து சம்பந்தத்தை சொல்லிக் கொள்ளுவதை விட புகுந்த வீட்டு சம்பந்தம், புகுந்த வீட்டுல தனக்கு மாமனார் மாமியார் யாரோ அவர்களோடு ஒரு உறவு கொண்டு அவர்களோடு அன்போடு பாசத்தோடு இருப்பதுதான் இந்த மருமகள் நாட்டு பெண்ணுக்கு முக்கியமான அடையாளமா. அதைத்தான் இந்த மகாலட்சுமியாக இருக்கட்டும் நப்பின்னை பிராட்டியாக இருக்கட்டும் யாராக இருப்பினும் அதிலே மிகவும் ஊற்றத்தோடு இருக்கிறார்கள். சீதா பிராட்டியை பத்தி சொல்லும் பொழுது ராமாயணத்திலே அவள் தன்னை எப்படி தெரிவிக்கிறாராம்? ராவணன் தான் யாருன்னு விசாரித்த பொழுதும் அதே போல திருவடி ஹனுமானிடத்துல சீதை தன்னை பத்தி பேசிக்கொள்ளும் பொழுதும் தான் யாருன்னு சொல்லும் பொழுது ஸ்னுஷா தசரதஸ்யாகம், தசரதனுடைய ஸ்னுஷா என்று வடமொழியில தெரிவிக்கிறாள். அப்படின்னா மாட்டு பெண் நாட்டு பெண்ணுன்னு அர்த்தம். தசரதனுடைய மருமகள் நான் என்று அதிலேயே தனக்கு பெருமிதம் பெருமை என்பதைத்தான் தான் சீதா பிராட்டி தெரிவிக்கிறாள். அப்போ அதே போலத்தான் இங்க நப்பின்னை பிராட்டியும் கும்பர் மகள்னு சொன்னால் கூட அவளுக்கு பிரியமா இருக்காதான், பிடிக்காதான். நந்தகோபாலனுடைய மருமகள்னு சொன்னாதான் அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்படுமா. ஆகவே அதையே சொல்லி எழுப்புகிறார்கள். அந்த நந்தகோபாலனுக்கு என்ன பெருமை வெறுமனை சொல்லிவிட முடியுமா? மாமனாரா அடுத்து இந்த கோதை பிராட்டி கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாச்சுன்னா அடுத்து இந்த பிராட்டிக்கும் அந்த நந்தகோபாலன் தானே மாமனாரா ஆக போகிறார். ஆகவே மாமனாருடைய பிரபாவம் பெருமையை நன்றாக சொல்ல வேண்டும் என்று இந்த திருப்பாவையிலே முதல்லையே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் என்று நந்தகோபனை அந்த விசேஷணங்களோடு அடைமொழியோடு சேர்த்து தெரிவித்தாள். அதே போல நாயக்கனாயினா நந்தகோபனுடைய கோவில் காப்பானே என்ற அந்த பாசுரத்திலையும் நந்தகோபனே நாயக்கனாக தலைவனாக இருக்கிறார் என்று சொல்லினாள். மேலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று எவ்வளவு வள்ளல் தன்மையோடு தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த தலைவன் சொன்னா இப்பேற்பட்ட தன்மைகள் கொண்டிருப்பவர் தானே தலைவனா இருக்க முடியும். வெறுமனே நாயக்கன்னு சொல்லிட்டா போறாதே, அவர் எதனால நாயக்கன் என்பதை விவரிக்கமா போலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று வள்ளல் தன்மையை குறிப்பிட்டார். சரி, ஔதாரியம் வள்ளல் தன்மை இருக்கு, வீரம் இருக்கா? ஆபத்து வந்தா ரட்சிக்கணுமே, அதற்கு நல்ல வீரம் தீரம் பராக்கிரமம் வேண்டுமேனா அதை இந்த பாசுரத்துல சொல்லுகிறாளாம். எவ்வளவு இருக்கு அவரிடத்துல பராக்கிரமம். உந்து மத கழித்தன், மத களிர் மத நீர் பெருகி கொண்டிருக்கக்கூடிய யானைகள், அப்படிப்பட்ட யானைகள் பலதையும் தனக்கு தான் வைத்துக் கொண்டிருக்கிறாராம். உந்து மத கழித்தன் என்றால் களிறுனா யானை, அந்த யானை மதங்கொண்ட யானைகள், அந்த யானைகளை அடக்கி வைப்பவர். யானைகளை ஒரு தள்ளி அப்படியே அதனுடைய மதத்தை எல்லாம் போக்கி அடக்கி வைப்பவராம். உந்து மத கழித்தன்
ஓடாத தோல்வழியன், தோல் வலிமை கொண்டிருப்பவர், சிறந்த தோல் மிடுக்கு பலம் கொண்டிருப்பவர். ஓடாத தோல்வழியன்னா ரெண்டு அர்த்தம். ஓடாதங்கிற அந்த சொல்லுக்கு உலகத்துல இத மாதிரி இன்னொரு பலத்தை பார்க்க முடியாது. தன் நிகரற்றது, ஒப்பற்றது, நிகரற்றது, அவருக்கு சமம் அவர்தான் என்ற அளவுக்கு பலம் கொண்டிருப்பவர் ஓடாத தோல்வழியன். இல்லைன்னா ஒரு சண்டை, போர்க்களத்துக்கு வரார், யுத்த களத்துக்கு வரார், சண்டை செய்கிறார்னு சொன்னால் புறமுதுகிட்டு ஓடாதவர்னு அர்த்தம். எதிரிய பார்த்து பயந்து புறமுதுகிட்டு ஓடாத தோல்வழியன், இப்படிப்பட்ட தோல் மிடுக்கு கொண்டிருப்பவர் நந்தகோபாலன்னு தெரிவிக்கப்படுகிறது. நந்தகோபன் எங்கேயோ ஆய்ப்பாடியில ஒரு சிறு தலைவர், அந்த கிராம பஞ்சாயத்து மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரு தலைவரா இருப்பவர். அவரிடத்துல யானைகள் உண்டா? ஆடுகள் இருக்கும், பசுமாடுகள் இருக்கும், எருமை மாடுகள் இருக்கும், யானைகள் எல்லாம் இருக்குமா என்று சந்தேகம் வருமே. இவர் எங்கு யுத்தத்துக்கு போனார், எங்க யானைகளை அடக்கினார், எங்க இப்படி மிடுக்கு பலத்தை எல்லாம் காட்டினார், பராக்கிரமத்தை காட்டினார்? சந்தேகம் வருமா? அதற்கு ரெண்டு விதமான சமாதானங்கள். ஆமா, நந்தகோபருக்கு அத்தனை பலம் உண்டு. அதனால தான் கம்சன் நேரடியா படையெடுத்து கொண்டு இந்த கோகுலத்துக்கு வரவே இல்லை. நந்தகோபன் ஒருவனுக்கு மட்டும் இல்ல, செற்றார திரளழிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோபலர் என்று ஏற்கனவே பாசுரத்துல பார்த்தா போலே, இந்த ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சிறந்த ஆற்றல் பலம் மிக்கவர்கள். அவர்களுக்கு தலைவரா இருக்கார நந்தகோபர்னா அவருக்கு இத்தனை பலம் இருக்காதா? இந்த பலத்தை பார்த்துத்தான் கம்சன் படையெடுத்து கொண்டு ஆய்ப்பாடிக்கு வரலையாம். அவனுக்கு நன்னா தெரியுமே, அந்த 8வது குழந்தை ஆகாசத்துக்கு போய் பறந்து என்ன சொன்னது? உன்னை முடிக்க வந்த அந்த குழந்தை இதோ இங்கிருந்து தப்பி போய் ஆயர்பாடியில தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்பொழுதே சொல்லிவிட்டுத்தானே போனது. அப்ப அதை தெரிந்து கொண்ட கம்சன் நேர படையெடுத்து வந்து மொத்தமா அந்த ஆய்ப்பாடி தலைவர் எல்லாரையுமே முடித்திருக்கலாமே. ஆனா இவருடைய மிடுக்கு பலத்தை அறிந்திருப்பவன், ஓ அவரை நம்மால ஜெயிக்க முடியாது, ஆகவே நாம அவரோடு யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு தான் இவன் அசுரர்களையா அனுப்பி வைத்தான். ஒவ்வொரு அரக்கன் அசுரனா பார்த்து மறைந்து மறைந்து அந்த கண்ணனை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று பலதையும் அனுப்பி பார்த்தான். அதற்கெல்லாம் அந்த கண்ணன் முடியவே இல்லை. அவர்கள் முடிந்து போனர். சரி, அடுத்து கண்ணனை நம்மிடத்துக்கு வரவழைப்போம் என்று அக்ரூரரை இட்டு தம்மிடத்துக்கு வரவழைத்தான். மதுரையை நோக்கி அழைத்து கொண்டு போனான். எதற்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை பலம் நந்தகோபருக்கு உண்டு. மேலும் வசுதேவரும் நந்தகோபரும் உற்ற தோழர்கள், நண்பர்கள். வசுதேவர் க்ஷத்திரிய அரசர், நந்தகோபர் ஆயர்பாடி கோகுலம் இடையர்களுக்கு தலைவர். அப்படி இருப்பினும் ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்பதினாலே, தோழர்களா இருப்பதினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்டங்கள் பொருள்களை எல்லாம் மாத்திக் கொள்ளுவர். அவரிடத்துல இருக்கிறது நம்முடைய சொத்து, நம்மிடத்துல இருக்கிறது அவருடைய சொத்து என்று இப்படி அந்யோன்ய அன்போடு இருந்தனராம். அப்ப வசுதேவருடைய சொத்தா இருக்கக்கூடிய யானைகள் அதெல்லாம் யாருக்கு சொத்தா இருக்கும்னா நந்தகோபருக்கும் தான் சொத்து. அதனாலதானே தைரியமா தன்னுடைய குழந்தையை கொண்டு போய் நந்தகோபர் திருமாளிகளை விட்டார். ஏன்னா ஊரு பேரு யாருன்னு தெரியாதவருடைய கிரகத்துல போய் குழந்தையை கொண்டு போய் விடுவாரா? அப்போ சிறந்த அந்த நந்தகோபரன் நண்பராக கொண்டிருக்கிறார். ஆகவே வசுதேவருக்கு என்ன சொத்தோ அதெல்லாம் நந்தகோபருக்கு உண்டு, நந்தகோபருக்கு எதெல்லாம் சொத்தோ அது வசுதேவருக்கு உண்டு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாற்றத்தினாலே நந்தகோபருக்கும் யானைகள் உண்டு. இதனாலதான் திருக்கல்யாண கட்டத்துல கண்ணனை விவரிக்கும் பொழுது வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னதிர் என்ன 1000 யானைகள், அந்த யானைகளோடு சேர்ந்து கண்ணன் பவனி வருகிறான், ஊர்வலமாக வருகிறான்னு சொல்லப்படுகிறதே. யானைகள் உண்டானா வசுதேவருடைய பிள்ளைன்னு சொன்னால் யானைகள் நிறைய வராதா? அவருக்கு சொத்தா இருக்கக்கூடிய யானைப்படை முழுக்க திரண்டு கண்ணுடைய திருக்கல்யாணத்தின் பொழுது வந்தது என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. ஆக உந்து மதகளித்தன், ஓடாத தோல்வழியன். மற்றொரு விதத்துல பார்த்தால் கண்ணன் எப்படிப்பட்டவன்னா யானைகளை அடக்கினவன். குவலையா பீட்டம்ங்கிற யானைய அனாயாசமாக முடித்தவன். விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ என்று வேழமாகிற யானையை அழகாக முடித்தான். ஒன்னும் பெரிய சிரமம் இல்லாமல் அந்த யானையை கொன்று முடித்து அதனுடைய தந்தத்தை பறித்து கொண்டு வைத்திருந்தான். ஆக உந்து மதகளித்தன்னு கண்ணன் அமைந்திருக்கிறார். ஓடாத தோல்வழியன், சிறந்த தோல் மிடுக்கு பலம் கொண்டு எவ்வளவு அரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறான். கோவர்தன மலையே தன்னுடைய தோளால அப்படி தூக்கி சிறிய கையால 7 நாள் அத்தை காத்து உலகத்தையே ரட்சித்திருக்கிறான், ஆயர்பாடியே ரட்சித்திருக்கிறான்னா கோவர்தன கிரிதாரியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு தோல் மிடுக்கு இல்லையா? ஆக இப்படிப்பட்ட தோல் மிடுக்கு கண்ணன் இடத்துல இருக்கா? எப்ப பையன் குமரன் இடத்துல இதெல்லாம் இருக்கிறதோ அப்ப தந்தை இடத்துல இருக்காதா? தந்தையினுடைய பிள்ளையான இவருக்கே அமைந்திருக்கிறதுனா இவருடைய தந்தைக்கு நிச்சயம் இருக்கும். ஆகவே கண்ணனை பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருக்கு. நிச்சயம் அவருடைய தகப்பனாரான நந்தகோபாலனுக்கும் இந்த பெருமைகள் உண்டு என்பதற்காக நந்தகோபாலனுக்கு இந்த பெருமைகள் சொல்லப்படுகிறது என்றும் பொருள் உரைக்கிறார்கள். ஆக உந்து மதகளித்தன், ஓடாத தோல்வழியன், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய்.
எதற்கு இப்ப இந்த வீர தீரத்தை சொல்லுகிறார்கள்னா, தங்களுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லை, கண்ணனுக்கு அந்த ஆபத்தும் இல்லாமல் அவன் சுரட்சிதமா இருக்கார். ஆழ்வார்களுக்கு எப்போதும் பல்லாண்டு பாடணும், பெருமானுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுவார்கள். இப்ப இந்த சிறு கண்ணன், அவருக்கு ஆபத்து இல்லாமல் அவருக்கு ரட்சிப்பவருக்கு யாரான ஆள் இருக்கிறார்களா என்ன தேடுபவர்கள் இவர்கள். பெரியாழ்வார் பெண் பிள்ளையான ஆண்டாள் அல்லவா, பெரியாழ்வார் குமாரத்திகள் அத்தனை கோபிகைகளும். ஆகவே அந்த வயிற்றில் பிறந்த அந்த பிறப்பு, அதன் அந்த சம்பந்தத்தினாலே கண்ணனை பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கான்னு தேடி பார்த்தா உத்தமரான நந்தகோபர் அமைந்திருக்கிறார். நல்ல தோள்மிடுக்கு பலத்தோடு, சிறந்த ஆற்றலோடு, பராக்கிரமத்தோடு இருக்கிறார். இவர் தோள், அந்த தோள் மிடுக்கு இவர்களுடைய பயத்தை எல்லாம் போக்குகிறதா. சீதா பிராட்டி ராமனுடைய தோளை அண்டை கொண்டு அந்த அந்த அதாவது ராமனுடைய தோள் அதை அணைத்து கொண்டு நாகாரயதி சந்திராசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா என்று ராமாயணத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுக்கு எழுந்துள்ள பிற்பாடு சீதை அந்த விலங்குகளை எல்லாம் பார்த்து பயப்படவே இல்லையாம். ஒரு பக்கம் புலி உருமருது, ஒரு பக்கம் யானை பிளிர்றது, ஒரு பக்கம் சிங்கம் கர்ஜிக்கிறது, நரி ஊளையிடுறது, பயங்கரமான காட்டு விலங்குகள் அது அங்கேயும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. அதை பார்த்து சீதை பயப்படவே இல்லை. என்ன காரணம்னா, பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா, உலகங்களுக்கெல்லாம் காவலனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனான ராமன் அவருடைய சிறந்த தோழழகை அணைத்து கொண்டு அவனோடு சேர்ந்திருப்பதினாலே துளியும் பயம் கட்டவளாய், அச்சமே இல்லாதவளாய் சீதா பிராட்டி அமைந்திருந்தாள். அப்ப ராமனுடைய தோள்மிடுக்கை பார்த்து பயம் கெட்டவள் சீதை. அதே போல இப்ப நந்தகோபருடைய தோள்மிடுக்க பார்த்து நல்லவேளை நம்முடைய கண்ணனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பயம் கெட்டிருப்பவர்கள் இந்த கோபிமார்கள், கோதை முதலான நாச்சிமார்கள், பிராட்டிமார்கள். ஆக இது உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே என்கிற அந்த பதத்தினுடைய அர்த்தம். நந்தகோபாலன் மருமகளேன்னு அழைக்கிறார்களே, இப்படி அழைத்த உடனே உள்ள இருக்கக்கூடிய அந்த நப்பிண்ணை பிராட்டி வாய் திறந்து பதில் சொன்னாளான்னா அவள் யோசித்து பார்த்தாள். ஆயர்பாடியில நப்பிண்ணை, அதாவது நந்தகோபாலன் மருமகள்னு இல்லாதவர்கள் யார் உண்டு? கண்ணன் பிறந்த பிற்பாடு இந்த கண்ணனையே பத்தியாக அடைய வேண்டும், பர்த்தாவாக நாம் இவனைத்தான் அடைய வேண்டும்னு தான் அத்தனை ஆய்ப்பெண்களும் ஆசைப்படுகிறார்கள். அப்ப எல்லோருமே நந்தகோபாலனுடைய மருமகளாகத்தான் இருக்க முடியும். ஓ, இது நம்மை அழைக்கவில்லை போலும், வேற யாரையோ அழைக்கிறார்கள் என்று நப்பின்னை வாய் திறக்காமல் உள்ளே சயனித்து கிடந்தாளாம். ஓ, இப்படி நினைத்து கொண்டு விட்டாளா இவள்? யார் யாரையோ குறிக்கிறதல்ல, இது நப்பின்னையே தனித்து குறிக்கக்கூடிய சொல் என்பதற்காக அடுத்து அவளுடைய திருநாமத்தையே உச்சரிக்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று அவருடைய பிராட்டியினுடைய பெருமை திருநாமத்தை சொல்லி உச்சரிக்கிறார்கள். இதனால சௌலபியம் தருகிறது. எப்பேற்பட்ட திவ்ய மகிழ்ச்சி, கண்ணனுக்கு திவ்யமான பத்னி. அப்போ தாயே என்று அந்த மரியாதை கௌரவத்தோடு அழைக்கணும். பேரை சொல்லி அழைக்கலாமா? அப்ப நப்பின்னாயின்னு பேரை சொல்லி அழைக்கிறார்கள்னு சொன்னா அப்போ எளிமை. அந்த பிராட்டி தன்னுடைய பெருமையை பார்த்து அப்படியே அமையாமல் எளிமையோடு இவர்களோடு பழகுகிறார்கள். அந்த எளிமை குணம் அவளிடத்துல இருக்கிறது. எந்த குழந்தைகளா இருக்கட்டும் தன்னுடைய பெயரை சொல்லி அழைத்தாலும் தான் அருள் புரிவேன் என்று அந்த பிராட்டி இருக்கிறாளாம். அப்ப அவளுடைய எளிமை நப்பின்னாய்ங்கிற அந்த பிராட்டினுடைய திருநாமத்தினால தெரிகிறது. அடுத்து அவளுடைய பெருமை, அதுதான் நந்தகோபருடைய மருமகள். இப்பேற்பட்ட பெரிய நந்தகோபருக்கு மருமகள்ங்கிறதுனால நப்பின்னையினுடைய பரத்துவம், அவளுடைய பெருமை பேசப்படுகிறது. அவளுடைய எளிமை அந்த நப்பின்னாய்ங்கிற திருநாமத்தினாலே தெரிய வருகிறது. நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். இப்படி அழைத்த பிற்பாடும் நப்பின்னை வாய் திறக்கவே இல்லையா. எதற்கு நாம திறக்கணும்? இவர்கள் ஏதோ இன்னும் வெடியவே இல்லை. இந்த சமயத்துல வந்து எழுப்புகிறார்களே, இப்பொழுது இவர்கள் கூப்பிட்டவுடனே நாம போக வேண்டாம், ஆகவே பின்னாடி பார்த்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக அவள் வாய் திறக்காமல் இருக்க, நாமல் இந்த இடத்துல இல்லைன்னு நினைத்து கொண்டு போகட்டும் என்பதற்காக வாய் திறக்காமல் அவள் இருந்தாளாம். அப்போ கந்தம் கமழும் குழலி என்று நல்ல வாசனை வீசுகிறதே, உன்னுடைய குழல் அழகு, அந்த திருக்குழல் என்னமா பரிமளம் வாசனை வீசுகிறது, ஓஹோன்னு மணக்கிறதே. இப்பேற்பட்ட மனம், நல்ல வாசனை, சிறந்த அந்த வாசனை அந்த இது வீசுகிறது. எப்படி நீ இல்லாமல் போக முடியும்? இந்த வாசனைய அடையாளமாக நீ இங்குதான் இருக்கிறாய்னு நன்றாக காட்டி கொடுத்து விடுகிறது. ஆகவே நீ உன்னை மறைக்க முடியாதம்மா, அவசியம் நீ உன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சர்வகந்தகான்னு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அனைத்து நறுமணங்கள் வாசனைகளுக்கெல்லாம் ஒரே இருப்பிடம் அவ்வெம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கும் இந்த குழல் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நப்பின்னை பிராட்டி தான் வாசனையை ஊற்றுகிறாள். இன்னும் வாசனையை என் பெருமானிடத்துல அதிகமாகும்படி செய்பவள் யாருன்னா அது இந்த பிராட்டி தான். இவளுடைய திருக்குழல்ல அத்தனை பரிமளம் வாசனை அமைந்திருக்கிறது. வாசப்பூங்குழல் பின்னை தோள்கள் மணந்ததும் என்ன
இந்த குழல் பரிமளத்தில் ஆசைப்பட்டுத்தான் நப்பின்னையை அடைய வேண்டும் என்று கண்ணன் மிகவும் விருப்பத்தோடு எருதுகளை எல்லாம் அடக்கினார் என்று ஆழ்வாரம் காட்டுகிறார். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். இப்பேற்பட்ட வாசனை வெள்ளமிடுகிறதே, அதை அப்படியே கதவை போட்டு அடைத்து வைத்தால் என்ன பிரயோஜனம்? குழந்தைகளான எங்களுக்கு எங்களுடைய பட்டினி, நாங்கள் இத்தனை காலம் தவித்து கொண்டிருக்கிறோம், ஆகாரமே இல்லாத போல பட்டினி கிடக்கிறோம், உன்னை எப்ப சேவிப்போம்னு தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தவிப்ப போக்குமா போலே கதவை திறந்து அந்த வாசனையை நாங்களும் அனுபவிக்குமா போல செய்தால்தானே உனக்கு பெருமை. ஒரு தாயாக இருந்து குழந்தைகளை பட்டினியிடும்படியாக செய்யலாமோ? கூடாதல்லவா? கடை திறவாய் என்று கதவை திறக்க வேண்டும் என்று கேட்க, உடனே அவர் கேட்கிறார், கடை திறவாயின்னு இப்பவே வந்து கேட்டா என்ன அர்த்தம்? இன்னும் விடியவில்லையே, நடுராத்திரியில வந்து கடை திறவாயின்னு சொன்னா எப்படி கதவை திறக்க முடியும்? விடிந்து விட்டதா, அடையாளம் உண்டான்னு கேட்க மேற்கொண்டு அடையாளம் சொல்லுகிறார்கள். ஆக அந்த அடையாளம் என்னன்னா, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் என்று மேற்கொண்டு தெரிவிக்கிறார். கோழி அழைத்தன, ஒரு கோழி சப்தமிட்டதுன்னு முதல்ல சொன்னாலாம். ஒரு கோழி எங்கேயோ கோவித்துங்கிறதுனால விடிந்ததுன்னு ஆகிவிடுமா? இல்ல கோழி எங்கும் அழைத்தனகான், பலவிடங்கள்லையும் கோழிகள் வந்து கூவ ஆரம்பித்து விட்டது. கோழிகள் அந்தந்த இடங்கள்ல நிறைய கோழிகள் சேர்ந்து சேர்ந்து இதோ சூரியன் விடிந்து விட்டான் அடையாளத்துக்கு கூவ ஆரம்பித்து விட்டது என்று சொன்னாலும், எங்கும் கோழிகள் கூவினாலும் அதெல்லாம் சாம கோழிகள்னு சில கோழிகள் உண்டு. அந்த கோழி என்ன பண்ணும்? அந்தந்த சாமம் ஒவ்வொரு பொழுதுக்கு எழுந்திருக்கும், கூவும், மறுபடியும் படுத்துடும். திரும்பி அந்த சாமம் முடிந்த பிற்பாடு மறுபடியும் எழுந்திருக்கும், கூவும், படுத்துடும். அப்ப சாம கோழியா இருக்கக்கூடிய கோழிகள் அது கூவிக்கொண்டுதான் இருக்கும். அதை போய் அடையாளமாக சொல்ல முடியுமா? வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் என்ன, எல்லா இடத்துலயும் கோழிகள் வந்து அழைக்கிறது. இந்த சப்தத்தை போய் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இது சாமக்கோழி கூவுதல், அதை இங்க அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு இவர் சொல்லிட்டானோ. சரி, அது வேண்டாம், வேற அடையாளம் இருந்தா சொல்லுன்னு கேட்க, வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல், குறுக்கத்தி பந்தல், குறுக்கத்தி புஷ்பம் அது கொடியில தான் வளரும். அந்த கொடி பந்தலாக போட்டிருக்கிறார்கள் இவளுடைய தோட்டத்துல. முன்பக்கம் இவளுடைய திருமாளிகை, கண்ணன பெருமானுடைய திருமாளிகை, நப்பின்னை பிராட்டி அந்த புறம், அதனுடைய அருகாமையில எல்லாம் இப்போ அந்த மாதவி புஷ்பம், குறுக்கத்தி புஷ்பம் அது படர்ந்து அமைந்திருக்கிறது. அந்த பந்தல போல அமைந்திருக்கக்கூடிய இடத்துலதான் குயில்கள் வந்து படுத்து கொள்ளுமா. அந்த குயில்கள்லாம் ரொம்ப மென்மை பிரகிருதிகள், அது ரொம்ப மென்மையான படுக்கையில தான் படுக்கும். அதுக்கு படுக்கையா எது அமைந்திருக்கிறதுன்னா இந்த புஷ்பம், குறுக்கத்தி புஷ்பம், இந்த பந்தலே அதுக்கு படுக்கையா அமைந்திருக்கிறது. அந்த படுக்கையில அது படுத்ததுன்னா அது எழுந்துக்கிறதுக்கே அதற்கு வந்து தோணவே தோணாதான். அவ்வளவு சுகமா இருக்கும், அவ்வளவு ஆனந்தமா ஆச்சரியமா இருக்கும். அப்படி படுத்து உறங்கக்கூடிய குயில்களும் இதோ எழுந்து கூவ ஆரம்பித்து விட்டன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். குயில் கூவித்து, குயில் இனங்கள் கூவித்து, பல்கால் குயிலினங்கள் கூவித்து. ஒரு குயில் கூவல, பல குயில்கள் கூட்டம் கூட்டமா கூவுகின்றன. அதுவும் ஒரு தடவை கூவி அடங்கவில்லை, பல்கால் பல தடவை கூவிக்கொண்டே இருக்கின்றன. ஏன்னா இதோ விடிந்து விட்டது என்றதற்கு அடையாளமாக ஆணும் பெண்ணுமாக பேசிக்கொண்டு இனி மேற்கொண்டு பிரிய போகிறோம் என்று அந்த பறவைகள் எல்லாம் பேசிக்கொண்டு போய் இறை தேடி விட்டு மீண்டும் மாலை சந்திப்போம் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி கூவிக்கொண்டு கிளம்புகின்றன. இது அடையாளம் அல்லவா என்று மேற்கொண்டு சொல்ல, உள்ள இருக்கிறவ பார்த்தா, நீங்கள்லாம் குயில்கள் எல்லாம் எம்பெருமான கூவணும்னு பல பாசுரங்கள்ல சொல்லி இருக்கிறீர்களே. சங்கொடு சக்கரத்தான் வரக்கூதல், பொன்வளை கொண்டு தருதல், இங்குள்ள காவினில் வாழ கருதில் இரண்டத்தொன்னேல் திண்ணம் வேண்டும் என்ன குயிலே, இன்று நாராயணனை வர கூவாயேல் இங்குத்தை நின்னும் துறப்பன் என்ன ஆண்டாளே நாச்சியார் திருமொழியில் அருளி செய்திருக்கிறா போலே, குயில்கள் எல்லாம் நீங்களே எம்பெருமான கூவ வேண்டும்னு பல தடவை கோயில்களை கூவும்படி செய்திருக்கிறீர்கள். ஆகவே குயில் கூவுவதை நாங்கள் அடையாளமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்ல, இப்படி எதை சொன்னாலும் அதற்கு அடையாளம் இல்லைன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா உன்னுடைய பெருமை என்று அந்த பெருமையை மேற்கொண்டு சொல்லுகிறார்கள். பந்தாரி, உனக்கு ஒரு குறையும் இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் கண்ணனை இன்னும் பெறவில்லை, குறைபட்டு கிடக்கிறோம். ஆனா நீ கண்ணனை எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். பந்தாரி உன் மைத்துணன் ஏற்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப என்ன மேற்கொண்டு பாசுரம். பந்தார் விரலி என்ன, கண்ணனோடு சேர்ந்து ராத்திரி முழுக்க ஓஹோன்னு அனுபவம். விளையாட்டுல ரெண்டு பேரும் பந்தாட்டம் விளையாடி இருக்கிறார்கள். அப்படி விளையாடுற சமயத்துல கண்ணன் தோத்துட்டாராம். பந்து அடிச்சு விளையாடக்கூடிய அந்த விளையாட்டிலே கண்ணன் தோற்று நப்பின்னை ஜெயித்திருக்கிறார். அந்த பெருமை தோன்ற கைகளிலே அந்த பந்தை பிடித்து கொண்டு அதை அப்படியே விரலால அசைத்து கொண்டிருக்கிறாளாம். என்ன மாதிரி உண்டா?
நான் எவ்வளவு ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, நீ தோத்துட்ட பாத்தியா என்ன கண்ணனை பார்த்து கைகள்ல அந்த பந்தை பிடித்து கொண்டு அசைத்து கொண்டிருக்கிறாள். அப்போ ஒரு கையிலே பந்து, ஒரு கையிலே கண்ணனை அணைத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம்! விராட்டி எப்படி அமைந்திருக்கிறாள்? நப்பின்னை ஒரு பக்கம் உலகத்துக்கே ஜகத்துக்கே நாயகனான கண்ணனை பற்றி இருக்கிறார், மற்றொரு கையாலே பந்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். இது என்ன தெரிவிக்கிறதுன்னா, ஒரு பக்கம் நாரம், ஒரு பக்கம் நாராயணன். இந்த பந்துங்கிறது இந்த உலகத்தையே காண்பிக்கிறது. இந்த ஜகத்து சேத்தன அச்சேதனங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜகத்து உருண்டையாகத்தான் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஜகத்தையே பந்தாக கையிலே கொண்டிருக்கிறாள். அப்ப நம்ம எல்லாம் ஒரு கையிலே வைத்து அணைத்து கொண்டிருக்கிறாள். மற்றொரு கையாலே ஜகத்துக்கே நாயகனாய் சர்வலோகத்துக்கும் பிதாவான மாதவனான எம்பெருமான அணைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்ப ஒரு பக்கம் நாராயணன், ஒரு பக்கம் நாரம், ஒரு பக்கம் சேஷபூதர்கள், ஒரு பக்கம் சேஷி, இரண்டு பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய புருஷகார பூத்தையாக இவள் அமைந்திருக்கிறாள். இவள் ஒரு பக்கம் நாரங்களான நம்ம பிடித்துக் கொண்டிருக்கிறாள், மற்றொரு பக்கம் எம்பெருமான பிடித்துக் கொண்டிருக்கிறாள்னா அப்ப இவள் தான் சிபாரிசு செய்கிறாள். நம்ம எல்லாம் பெருமானிடத்துல சேர்த்து வைப்பவளே இவள் தான். ஸ்ரீ என்கிற நாமம் இருக்கிறதே, அந்த நாமத்துக்கே இதான் பொருள். முக்கியமா பல பொருள்கள், அதுல ரெண்டு பொருள்கள். ஸ்ரீயதே இது ஸ்ரீஹி, ஸ்ரயதே இது ஸ்ரீஹி என்று ரெண்டு விதத்துல பொருள் அதற்கு விளக்கப்படும். அதுல ஒன்று, நாமெல்லாம் அந்த பிராட்டிய வணங்குகிறோம், பற்றுகிறோம். நம்ம எல்லாரும் அந்த பிராட்டிய பற்றுவதனாலே அவளுக்கு ஸ்ரீன்னு பெயர். அவள் பெருமானை பற்றி இருப்பதனாலே அவளுக்கு ஸ்ரீன்னு பெயர். இப்போ நாராயணனான கண்ணனை ஒரு பக்கம் அணைத்துக் கொண்டிருக்கிறாளா, அதனால ஸ்ரீன்னு திருநாமம். மற்றொரு பக்கம் நாகங்களான நம்ம எல்லாம் அணைத்துக் கொண்டிருக்கிறாள், கைகள்ல பந்தாக நம்ம எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறாள். ஆகவே ஸ்ரீன்னு உனக்கு திருநாமம். அப்படிப்பட்ட புருஷகார பூதையான பிராட்டியே பந்தார் விரலி உண்மைத்துணன் பெயர் பாட. சரி, நான் வந்து அணைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள்லாம் எதுக்கு வந்தீர்கள், வந்த காரியம் என்ன, அதை சொல்லுங்கள்னு கேட்க, நாங்கள் எதற்கு வந்தோம், உன் பட்சத்துல நின்று உன்னுடைய வெற்றிக்கு நாங்கள் பாட்டு பாட வேண்டும். நாமம் எம்பெருமானுடைய தோல்விக்கு சகஸ்ரநாமம் பாடணும். உன்னுடைய வெற்றிக்கு ஓஹோன்னு புகழ் பெருமை பாட வேண்டும். உன் மைத்துனன் பெயர் பாட என்றால் என்ன அர்த்தம்? உனக்கு பர்த்தா, உனக்கு சுவாமியா இருக்கார். அனைத்து உலகத்துக்கும் அவர்தான் சுவாமி. ஆனா அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. உனக்கு சுவாமியா இருப்பதனாலதான் எங்களுக்கு அவர் சுவாமி. உன்னை முன்னிட்டு கொண்டுதான் அவர் எங்களுக்கு சுவாமியா இருக்காரு தவிர தனித்து எங்களுக்கு அவர் பர்த்தாவோ சுவாமியோ அல்ல. ஆக உன் மைத்துனன், உனக்கு நெருக்கமான அன்பனான கணவன். மைத்துனன்னு சொல்லப்படுகிறது இவ்விடத்துல ஒரு காதலன் கணவன் என்கிற அர்த்தத்துலதான் இவ்விடத்துல கூறப்படுகிறது. அப்ப உன் மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய மைத்துனனா இருக்கக்கூடிய அந்த கண்ணன் பெருமானுடைய திருநாமத்தை பாட வேண்டும் என்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சஹசிரநாமத்தை சொல்லி அவருடைய பெருமையெல்லாம் பாடணுமான்னா அந்த சஹசிரநாமம் பெருமை இந்த இடத்துல கூறப்படல. அவர் தோத்திருக்கிறாராம். இப்ப பந்தாட்டம் ஆடி நப்பின்னை ஜெயித்து கண்ணன் தோற்றிருக்கிறாரா, இந்த சமயத்துல பிராட்டி கட்சியில நின்று கொண்டு பெருமானுக்கு எப்படியெல்லாம் தோல்வி, அவர் எப்படியெல்லாம் தோற்றாருங்கிறத நன்றாக பாட வேண்டும் என்று ஆசை கொண்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதே போலத்தான் அன்றொரு நாள் லக்ஷ்மணன் பாடினாராம். அஸ்மின் மயாசார்த்தம் என்று ஸ்ரீராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். உதாரசீலா என்று சீதா பிராட்டி அங்க நீச்சல், ரெண்டு பேருக்கும் போட்டி நடந்ததாம். ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் பெரிய கோதாவரி நதியில நீச்சல் போட்டி நடந்தது. அதுல சீதைய ராமனும் ஒரு சேர தொடங்கினார்கள் நீச்சல் அடிக்க. ராமன் வேகமா நீந்தி கொண்டு அக்கறையில இன்னொரு பக்கம் போய் தொட்டுட்டு திரும்பி வர ஆரம்பித்தான். திரும்பி பார்த்தா சீதை இப்பதான் நிதானமா சுந்தரி சுகுமாரி நிதானமா அவள் நீச்சல் அடித்து கொண்டு வந்திருக்கிறாள். சற்று யோசித்து பார்த்தான், நாம யாரோடு போட்டி போடுகிறோம்? ராவணனா, கும்பகர்ணனா, அரக்கர்களா, அசுரர்களா? நம்முடைய மனைவி சீதா பிராட்டியோடனா நமக்கு போட்டி. அந்த பிராட்டியின் இடத்துல தோற்கணும். பத்தினிக்கு தோற்பான் பரமரசிகன் என்ன பெரியோர்கள் சொல்லுமா போலே நாம இவளிடத்துல தோற்கணும். தோத்தாதான் அது பெருமையை தவிர இவளை ஜெயிப்பதனால பெருமை கிடையாது, அது ரசிக்கவே ரசிக்காது என்று சட்டென்று தான் நீருக்குள்ள அமிழ்ந்து கொண்டானோ. அதுக்கப்புறம் விராட்டி வேகமா நீச்சல் அடித்து கொண்டு அக்கறையில போய் தொட்டு மீண்டும் இக்கரைக்கு வந்தார். இந்த ரெண்டு பேருக்கும் நடுவர் யாருன்னா இளைய பெருமாள் லக்ஷ்மணர். அவர் தான் நடுவராக இருந்து பார்த்தாராம். பார்த்து சீதா பிராட்டி முதல்ல வந்து தொட்டுட்டா. இதுக்கப்புறம் தான் ராமன் நிதானமாக புறப்பட்டு அவர் இப்போ ஒண்ணும் தெரியாதவர் போல முடியாதவர் போல நிதானமா நீச்சல் அடித்து கொண்டு வருகிறார். அப்ப சீதா பிராட்டி பெரிய பாறைக்கு நடுவுல அமர்ந்து கொண்டு ராமனுக்கு இடமே காட்டாதபடி தாமே அந்த இடம் முழுக்க இருக்கிற மாதிரி அமர்ந்து கொண்டாராம். லக்ஷ்மணனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாராம். காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாதஹாசா,
அது வரைக்கும் சீதா பிராட்டி அந்த மாதிரி சிரித்து பார்த்ததே கிடையாது. ஆனால் ராமன் இதோ தோற்று விட்டாருங்கிற அந்த சந்தோஷத்தை சீதை என்னமா வெளிப்படுத்தினாள். அவ்வளவு புன் சிரிப்போடு கூடினவள் இப்ப நன்கு அந்த பற்கள் ஒளி வீசுகிறா போல அவ்வளவு நன்றாக சிரித்தாளே. உன்னை பார்த்து லக்ஷ்மணரை பார்த்து ராமன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, உன்னை பார்த்து அந்த சீதை என்னமா சிரித்து கொண்டு இதோ உங்களுடைய ராமன் வசிஷ்டர் இடத்துல பாடம் பயின்றவர், எப்பேற்பட்ட வீரர் எப்பேற்பட்ட சூழல், இது நம்ம இடத்துல விட்டு விட்டாரே என்று கையை தட்டி வசவு பாடி கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தாள் சீதா பிராட்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த சமயத்துல லக்ஷ்மணர் பார்த்தாரா, சரி சரி இனிமே ராமருடைய கட்சியில இருக்கக்கூடாது, சீதா பிராட்டி பக்கத்துல தான் நாம இருக்கணும். ஆமா சீதை, எத்தனையோ தடவை சொல்லி இருக்கேன் நீ ஒழுங்கா பாடம் படிக்கணும் அப்படின்னு நான் நிறைய தடவை ராமனிடத்துல சொல்லித்தான் சொன்னேன். என்னமோ தெரியல, அவர் நிறைய பாடத்துக்கு வரவே இல்லை. இந்த நீச்சல் பயிற்சியும் போது அவர் சரியா வரல, அதனாலதான் ராமர் தோத்து விட்டார். நீதான் ஜெயித்தாய், உன் பக்கத்துல தான் நானும் நிற்பேன்னு லக்ஷ்மணர் சீதையோடு சேர்ந்து ராமனை கேலி செய்தாரா, ராமனை வசவு பாடினாரா. ராமனுக்கு தோல்வி, அவர் தோல்வி அடைந்தாருங்கிறத இவரும் சேர்த்து ஆதரித்து கூறினாராம். அதை போல இப்ப இவர்கள் கோபிமார்கள் எல்லாம் பின்னையே உன்னோடு சேர்ந்திருந்து கண்ணனுடைய தோல்விக்கு இப்போ நாம பாடப்போகிறோம். உண்மை துணன் பேர் பாட, இதோ கோபிகைக்கு தோற்றவன், இந்த கோபிகை தோல்வி அடைந்தவன், இந்த நப்பின்னைக்கு தோற்றவன் என்று ஒவ்வொரு இடத்துலயும் தோற்றவன் இந்த பெயர்கள் நிறைய பேர் அந்த எம்பெருமானுக்கு இப்படியே பல நாமங்கள் உண்டு. அந்த நாமங்களை எல்லாம் சொல்லி ஏத்துவதற்காக வந்திருக்கிறோம். உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் மலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த மேற்கொண்டு பாசுரம். பிராட்டி சொன்னாளா, சரி சரி கதவு வெறுமத்தான் சாத்தி வச்சிருக்கேன், நீங்களே திறந்து கொண்டு உள்ளே வாருங்கள்னு சொல்ல, அப்படி வரக்கூடாது, நீ என்றோ அன்போடு வந்து திறக்கணும். நம் குழந்தைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள்னு சொன்னா அப்போ ஒரு தாய்க்கு எவ்வளவு அன்பு இருக்கணும். அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டு எழுந்திருந்து வந்து செந்தாமரை கை, பெருமானுடைய கை, அணிமிகு தாமரை கையையந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் என்ன. எம்பெருமானுடைய கை வெறுமனே தாமரை கை, ஆனா பிராட்டியினுடைய கை செந்தாமரை கை. என்ன விசேஷனம்னா இது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரையை குறிக்கிறது. எம்பெருமான் வெண் தாமரை, வெறுமனே தாமரை கை. அவர் அருளவும் அருளுவார், அதே போல அருள் இல்லாமலும் தண்டிக்கவும் செய்வார். ரெண்டத்தையும் செய்வார். நாம பாபங்களா புரிந்திருந்தா தண்டனை, புண்ணிய கர்மங்களை புரிந்திருந்தால் அனுகிரகம். இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவானவர் எம்பெருமான். ஆனா பிராட்டி அப்படி கிடையவளே கிடையாது. அவள் எப்போதும் அனுகிரகமே வடிவெடுத்தவள். அவளுக்கு நித்தியம் அக்ஞாத நிகிரகம், அடுத்தவர்களை கைவிட வேண்டும். நிகிரகம்னா என்னன்னு தெரியாதவள் பிராட்டியா. செந்தாமரை கை, பெருமான சேவிக்கிறோம், அபயம்னு காட்டுகிறார், பயப்பட வேண்டாம், எந்த ஆபத்து வந்தாலும் நாம் ரட்சிக்கிறோம்னு காட்டுகிறாரா, அது பெருமானுடைய அபயம்ங்கிற கை. அதே சமயத்துல பிராட்டியும் அபயம் காட்டுகிறாளே, அந்த கைக்கு என்ன அர்த்தம்னா எதை பார்த்தாலும் பயப்பட வேண்டான்னு பெருமான் இது அபயம்னு காட்டுகிறாரே, அவரை பார்த்தா கூட சற்று பயம் ஏற்படலாம். ஏன்னா இவர் பலருக்கும் தண்டனையும் கொடுக்கிறார், சிலரை ஏற்றுக்கொள்ளவும் கொள்ளுகிறார். என்னன்னு தெரியலையே, இவர் எப்படி புரிந்து கொள்வதுன்னு தெரியலையே. சிசுபாலன் அவ்வளவு அபச்சாரப்பட்டிருப்பவனுக்கு மோட்சமே கொடுக்கிறார். கூடவே இருந்த கோபிமார்களை விட்டுட்டு 10 வயசு ஆன பிற்பாடு மதுரைக்கு போனவர் திரும்பி வந்து கூட பார்த்ததே கிடையாது. அப்ப இவர் எப்படி நடந்துப்பார்னு தெரியலையே, என்ன பயம் வருகிறதா? அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து அச்சப்பட வேண்டாம் என்று சீதா பிராட்டி அதே போல பிராட்டிமார்கள் அபயம் காட்டுகிறார்கள். அதத்தான் இங்க இந்த செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப, கைகள்ல ஓஹோன்னு வளையல்கள் அணிந்து கொண்டிருக்கிறார். நப்பின்னை பிராட்டி தரக்கணும்னு உடனே வளையல் எல்லாம் கையில அப்படி இழுத்து கொண்டாலும், சரி வளையோசை கேட்க வேண்டாம், வெறுமனே போய் திறப்போம் என்பதற்காக. அப்படி இருக்கக்கூடாதேவி, அந்த ஓசைகள் கேட்க வேண்டும். நீ கைகள் நிறைய அந்த வலைகளை அடுக்கி கொண்டு அது குலுங்க, அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஆக கை வலைகள் எல்லாம் குலுங்கி அந்த ஓசை ஏற்பட வேண்டும். ஆக செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய், இருந்த இடத்துல இருந்து திறக்கக்கூடாது, வந்து திறவாய், வந்து எங்களுக்காக 4 அடி நடந்து இதோ இந்த குழந்தைகள் பிரார்த்திக்க நாம் வந்து திறந்தோம் என்று உன் காரியமாக திறக்கணும். ஏதோ தர்மம், குழந்தைகள்லாம் ராத்திரி வேளையில வந்து சிரமப்படுறா, தர்மத்துக்காக திறந்தோம் அல்ல அல்ல, நம் குழந்தைகள் திறக்கலைன்னா நமக்கு ஆகாது என்று ஒரு தாய் துடித்து கொண்டு திறக்குமா போல நீயும் அந்த அன்போடு வந்து திறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம். சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து, ரொம்ப சந்தோஷத்தோட திறக்கணும். நடுராத்திரி இவர்கள்லாம் வந்து பிரார்த்திக்கிறாளே, தலைவேதனையா இருக்கே என்றெல்லாம் திறக்கக்கூடாது. மிகுந்த மகிழ்ச்சியோடு என்ன குழந்தைகள் ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள், இத்தனை பேர் இந்த பணியையும் பொருட்படுத்தாமல் கண்ணனிடத்துல அன்போடு வந்திருக்கிறார்களே என்ற அந்த மகிழ்ச்சியோடு நீ திறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 5 இந்திரியங்கள் இருக்கா, விஷயங்களை அனுபவிப்பதற்கு 5 இந்திரியங்கள். 5ற்கும் இதுல நமக்கு விஷயம் இருக்கான். கண்ணால எம்பெருமான் அந்த நப்பின்ன பிராட்டிய பார்க்க வேண்டும்,
என்பது அவளை பார்ப்பதற்கு கண்களுக்கு பலன். அடுத்து காதால அவளுடைய வளையல் ஓசை, தாமர் பிராட்டி கைகள்ல அணிந்திருக்கக்கூடிய வலையோசை கேட்பது காதுக்கு விஷயம். அடுத்து மூக்கால கந்தம் கமழும் குழலி என்று நல்ல வாசனை, அது வாசனை, அந்த நறுமணம் வீசக்கூடிய குழல், அந்த வாசனையை மூக்குக்கு விஷயமா அனுபவத்துக்கு கொடுக்க வேண்டும். நாக்குக்கு அந்த எம்பெருமா, அதாவது பிராட்டியினுடைய திருநாமங்களை பாடணும். நப்பின் நாய் என்று அவருடைய திருநாமங்களை பேர் பாடுவது, அல்லது அந்த எம்பெருமான் இவளிடத்துல தோற்று இருக்கக்கூடிய அந்த தோல்வியை பாடுவது, உண்மை துணன் பெயர் பாட என்று சொல்லியிருப்பதனாலே நாக்குக்கு அது விஷயம். அடுத்து செந்தாமரை கையால்னு சொன்னதுனாலே தாமரை போன்ற மிருதுவான அந்த திருக்கரங்களை அதை நம்ம பேர்ல வைத்து தடவி கொடுக்க வேண்டும். தொடு உணர்ச்சி, நம்முடைய தொடு உணர்ச்சிக்கு பிராட்டியினுடைய தாமரை கை என்று ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அனுபவத்துக்கு நப்பின பிராட்டியை அமைந்திருக்கிறாள் என்று காட்டக்கூடிய ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தை எப்போதும் அனுசந்தித்துக் கொண்டிருப்பதாம் திருப்பாவி ஜீயராஜ ராமானுஜர். அவர் பல தடவை இதை அனுசந்தித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அப்படி அனுசந்திக்கும் சமயத்திலே ஒரு சமயம் திருவரங்கத்திலே நடந்ததுன்னு சொல்லுகிறார்கள், அல்லது திருக்கோஷ்டியூரிலே நடந்ததுன்னு சொல்லுகிறார்கள். அப்படி திருவரங்கத்துல அவர் அப்படி உஞ்ச விருத்தி போய் மாதுகரத்துக்கு போய் பிக்ஷை பிரசாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக போகிற சமயத்திலே பெரிய நம்பிகள் திருமாளிகையில போய் நின்று கொண்டு அந்த இடத்துல பிக்ஷை வேணுங்கிறதுக்காக கதவை தட்டி பிரார்த்திக்கிற சமயத்திலே உள்ளிருந்து கதவை திறந்து கொண்டு அத்துழாய்ங்கிற பெண், பெரிய நம்பியினுடைய திருக்குமாரத்தி, அந்த பெண்ணானவள் கதவை திறந்து கொண்டு வந்தாலும் பார்த்த உடனே அப்படியே மயங்கி பிரமிச்சு போய் கீழே விழுந்துட்டார், சரிந்துட்டார். என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த குழந்தைக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே. இப்படி தட்டி வாசலுக்கு வந்து நின்றவர் கதவை திறந்த உடனே இப்படி மயங்கி விழுந்துட்டாரே, என்னாச்சுன்னு தெரியலையேன்னு போய் பெரிய நம்பிகளிடத்துல சொல்ல, இந்து மதகளித்தன் அனுசந்தானமாக இருக்கும், ஒன்னும் பயப்பட வேண்டாம், தாமே தெளிந்து எழுந்து விடுவார் என்று சொல்லி அவரும் வந்து ராமானுஜரை எழுப்பி என்ன ஏதுன்னு விசாரிக்க, உந்து மதகளித்தன்கிற பாசுரத்தை அனுசந்தித்துக் கொண்டிருந்தோம். சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் என்ன அந்த வரிய நான் மனசுக்குள்ள நினைச்ச சமயத்துல இதே அந்த வளையோசையோட அத்துழாய் வந்து கதவை திறந்த உடனே இவள் அத்துழாய்ங்கிறதே கண்ணில் படல, சாட்சாத்து நப்பின்னை பிராட்டியத்தான் வந்திருக்கிறாள் போலும், அவள் தான் கதவை திறந்திருக்கிறாள் போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அப்படியே மயங்கி ஈடுபட்டு சரிந்து விழுந்தேன் ராமானுஜர் தெரிவித்தாராம். அப்படி ஒரு ஈடுபாடு, பாசுரத்தை வெறுமனே உதட்டால உச்சரிப்பது கிடையாது, பாவத்தோடு அர்த்தத்தை அனுசந்தித்துக் கொண்டு பிரேமத்தோடு கண்கள்ல அது எப்படி தெரிகிறதோ அதெல்லாம் இத்தோடு சேர்த்து பார்த்து அப்படி மகிழக்கூடியவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அப்படி இந்த பாசுரத்தில் ஈடுபட்டு கிடந்தார் ராமானுஜர். அல்லது திருக்கோஷ்டியூர் எழுந்துள்ள சமயத்திலே அங்கு திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய திருக்குமாரத்தி தேவகி பிராட்டியார் என்ன அவளுடைய திருமாளிகை, அங்கு சென்று இதே போல இந்த பாசுரத்தை அனுசந்திக்கிற சமயத்திலே அவள் கதவை திறக்கும் பொழுதும் இதே போல ஈடுபட்டு மயங்கி விழுந்தார். ஆகவே ராமானுஜர் மிகவும் ஈடுபட்டு உகந்த பாசுரம் இந்த உந்து மதகளித்தன் பாசுரம் என்கிற பாசுரம். மற்றொரு பெருமை என்னன்னா பிராட்டியினுடைய பெருமையா இது அமைந்திருக்கிறதா, ஆக நிச்சய ராமானுஜர் இதுல மிகவும் ஈடுபட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இந்த குழு இங்க சேர்ந்திருக்கக்கூடிய பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பெரியவர்கள் எல்லோருக்குமாக போதையத்த பரஸ்பரம் என்கிற கணக்கிலே கொஞ்ச நேரத்திற்குள்ளாக சிறிது பொழுதுக்குள்ளாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை யதாமதி யதா அவகாசம் விண்ணப்பித்திருக்கிறேன். இதற்கு பல வியாக்கியானங்கள் பல பெரியோர்கள் ஆச்சாரியர்கள் பண்ணி விவரித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பெரியோர்களிடத்துல சென்று அடிபணிந்து காலக்ஷேபமாக முழுக்க கேட்டு அறிந்து பக்தியோடு அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்சன் ருக்மிணி பிரணநாதாய பார்த்த சோதாய மங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.